உலகின் பல நாடுகளில் ஆறுகள் இரத்தமயமாக மாறும் பயங்கர காட்சிகள். பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள சில தீர்க்க தரிசனங்கள் இப்பொழுது நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். பைபிளில் சொல்லப்பட்டுள்ள இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்போது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் பயந்து நடுங்குவதை காண்கிறோம். பிப்ரவரி 7, 2025 செராண்டி கேனால் என்று அழைக்கப்படும் நீர்நிலை அர்ஜென்டினாவில் உள்ளது. அங்கே திடீரென்று தண்ணீர் இரத்தமயமாக மாறியது. ஏன் இப்படி நடந்தது என்று அதிகாரிகள் ஆராய்ச்சி செய்து வருகின்றனர். வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 8வது வசனம். 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 பங்கு இரத்தமாயிற்று. பிப்ரவரி 4, 2025 பெரு தேசத்தின் தலைநகரான லீமா வழியாக ஓடும் ரிமாக் என்ற ஆறு திடீரென்று இரத்த நிறமாக மாறினது. குடிதண்ணீர் உறைவிடமான இந்த ஆறு இப்படி மாறினதால் மக்கள் பயத்தில் உறைந்து போயினர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன் நடக்கப் போகும் காரியங்களுக்கு இவைகள் ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம் என்று சபை தலைவர்கள் கருதுகின்றனர். ஜூன் 30, 2023 ஜப்பானில் நகோசிட்டி என்ற இடத்தில் ஓடும் ஷினானோ என்ற ஆறு திடீரென்று இரத்தம் போன்ற நிறமாக காட்சியளித்தது. உணவில் பயன்படுத்தப்படும் ஒரு விதமான பவுடர் அதிக அளவில் கழிவு நீரில் கலந்ததே காரணம் என்று அதிகாரிகள் சொன்னாலும் ஜனங்கள் பீதியில் ஆழ்ந்து போயினர். ஏப்ரல் 18, 2024 கடுமையான வறட்சி ஈரான் தேசத்தில் 2024 ஏற்பட்டது. அப்பொழுது பெய்த மழை ஹோர்முஸ் தீவை இரத்தமயமாக மாற்றியது. அதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் ஈரான் சுமார் 350 ட்ரோன்கள், ICBM மிசைல்ஸ் மற்றும் க்ரூஸ் மிசைல்ஸ் உபயோகித்து இஸ்ரவேலின் மேல் தாக்குதல் நடத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று வரை வானத்திலிருந்து மழை ஹோர்முஸ் தீவில் இரத்தமாக பெய்தது ஏன் என்று ஈரானின் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. யாத்ராகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். அவர்கள் கோலை ஓங்கி நதியிலுள்ள தண்ணீரை அடிக்க நதியிலுள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபம். சுவிசேஷம் அறிவிப்போம், ஆயத்தமாவோம். கிறிஸ்து இயேசுவை ஜனங்களுக்கு அறிவித்து அவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவே வாரும்.